இந்த பிள்ளையார போய் தொட்டாங்க யாரும். இந்த பிள்ளையார தொட்டா தலைவலிக்கும். உள்ள வாங்க, உள்ள பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 30 இந்த கோயில் வந்து முழுவதும் வந்து மறைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு நம்ம மதுரைன்னு சொல்கிறோம். 1000 வருடங்களுக்கு 800 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட பேர் வந்து இன்றைக்கி நம்ம பாண்டியர்கள் கட்டின ஒரு அருமையான கோவிலுக்கு வந்திருக்கோங்க. அருமையான கோவிலாக அந்த கோவில் இன்றைக்கி சிதிலம் அடைஞ்சு பால் அடைஞ்சு கிடக்குங்க. வழிபாட்டுக்கு கூட யாருமே உள்ளே போக முடியாத நிலைமையில் இருக்குது. முற்பதுகளுக்குள்ளே அங்கே நிறைய கல்வெட்டுகளும் இருக்குங்க. இந்த காணொலியில் அந்த கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது, அந்த கோயிலுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த கோவிலை பார்க்குறதுக்கு. நீங்களும் முழுவதும் பாருங்கள் அந்த கோயில் எப்படி இருக்குது, கல்வெட்டு தகவல் என்ன அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. அது போக இந்த கோயிலுடைய அமைப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் காணொலியில் சொல்கிறேன். வணக்கம், நான் மனோஜ் முருகன். அந்த கோவிலை தேடி தாங்க இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அந்த கோவில் வேற எங்கேயும் இல்லை. இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு பொட்டல் காடு ஒன்று இருக்குங்க. பாருங்கள், அங்கே தான் வந்து அந்த கோவில் வந்து ஒளிஞ்சிருக்கு. 30களுக்குள்ளே நம்ம நடந்து உள்ளே போவோம். வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. ஏப்ரல் மாதம் தான், அதுக்குள்ளே வெயில் பயங்கரமாக இருக்குது. வாங்க போகலாம். இதுதாங்க நம்ம தேடி வந்த அந்த பாண்டியர் காலத்து கோவில். நீங்களே பாருங்கள் அது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உள்ளே வரும்போது ஒரு முயல் குட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமாக. அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தாங்க தெரில. நிறைய முள்ளாக இருக்குது. இதெல்லாம் நத்தையாக இருக்குது. அதுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு தெரில. சின்ன சின்ன சங்கு நத்தையாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே கொடுங்களேன், இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாகவும் இங்கே அங்கே பாருங்கள். கல்வெட்டுருக்கு நம்ம தேடி வந்தது. கீழெல்லாம் கிடக்குங்க. அங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கு. அங்கே இந்த தூண்லேயும் இருக்குது. எங்கிட்டு வழி உள்ளே போகிறது? கோயிலுடைய முகப்பு பகுதி வந்து அங்கேருந்து உள்ளே போகிறது போல். ஒரு பக்கம் பொட்ட வெயில், இன்னொரு பக்கம் முள் நிறைய. என்ன ஒரு அருமையான கோயில் தெரியுங்களா இது. பார்த்து வாங்க, முள் இங்கே கொடுங்க. அப்புறம் நிறைய முள்ளாக இருக்குங்க கீழே. இதாங்க நம்ம தேடி வந்த கல்வெட்டுக்கள். உள்ள கருவறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. கோவில் இடிஞ்சு விழுகிற நிலைமையெல்லாம் இல்லை, இடிஞ்சே போச்சு. கருவறையெல்லாம் சுத்தமாக போச்சு. கல்வெட்டுக்கள் என்ன செய்தி சொல்லுது அப்படின்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட அமைப்பை பார்த்துடலாங்க. ஒரு படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல். அதான் அந்த கருப்பு மை இருக்குது. மேலே வந்து அந்த பேப்பர் ஒட்டி படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தொழில்துறையில் வந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். உண்மையிலே ஒரு அருமையான கோவிலுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமையில் ஆயிடுச்சு.
இங்கே உள்ள வாங்க, உள்ள பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது. அங்கே பாருங்க, யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? ஐயனாரோட திருமேனிங்க. இங்கே எப்படி ஐயனார் திருமேனி வந்துச்சுன்னு தெரில. இது ஐயனார் கோயிலா சிவன் கோயிலா அப்படின்றது நம்ம கல்வெட்டுக்களை பார்த்தா தான் தெரியும். கருவறை சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. உள்ள பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் போல். நல்லா அர்த்த மண்டபம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லைங்க. பாருங்க, அழகாக ஐயனாருக்கு வந்திருக்காரு. சாத்தனார் ஐயனார் 2 மனைவிகளோட. கருவறை நுழைவாயிலே சின்னதாக தாங்க இருக்குது. கருவறைக்கு மேலே தான் ஒன்றுமே இல்லை. இது சின்ன கோவிலுங்க. இந்த கருவறை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதான் உள்ளே இருந்த மூலவர் இருந்த இடம். இது அர்த்த மண்டபம். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் ஒன்று இருந்திருக்கு. பாண்டியர் காலத்து கட்டுமானம் இன்றைக்கி இந்த நிலமையில கிடக்கு. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அரசாங்கமா, தொல்லியல் துறையா, இல்லை அறநிலைத்துறையா? அவங்களா? அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான். நம்ம வந்து இதெல்லாம் வந்து கேட்பாரிட்டு போட்டனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இதெல்லாம் வந்து கிடக்கு. கஷ்டமாக இருக்குங்க. இது மாதிரி இந்த ஊரில் நிறைய கோவில் இருக்காம்மா இன்னும். கோவிலுடைய பின்பக்கம்லாம் பார்த்தோன்னா அந்த அந்த கட்டுமானம் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அங்கேருந்து கல்வெட்டு துவங்கியிருக்கும் போல். யாரோடது? திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ பராக்கிரம அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பராக்கிரம பாண்டிய தேவருக்கு யாண்டு. இது போட்டிருக்காங்க. 2வது கோவிலோட பேர் ஸ்ரீ என்ன போட்டிருக்காங்க? ஒன்றுமே இதில் அழிஞ்சு கிடக்கு. ஊரோட பேரை பாருங்கள். இன்றைக்கி நம்ம மதுரைன்னு சொல்கிறோம். 1000 வருடங்களுக்கு 800 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட பேர் வந்து மதுரோதய வளநாட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மதுரோதய வளநாடுன்றது அன்றைய மதுரையோட பேர். நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் இந்த பேரை வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க. மதுரோதய வளநாட்டு. பாகநாட்டுன்னு போட்டிருக்காங்க. வாகநாட்டா இல்லை பாகநாட்டான்னு தெரில. கரைமந்தர்னு போட்டிருக்க அந்த பக்கம். இந்த பக்கம் ஏதோ ஒரு வளநாடு குறிப்பிடுறாங்க. வளநாட்டு அப்புறம் கல்வெட்டு மொத்தமாக செஞ்சிருச்சுங்க. இது பராக்கிரம பாண்டியருடைய கல்வெட்டு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து மேக்கியத்தில் வந்திருக்கு. உலக முழுதுடையாளோடும் வீற்றிருந்தருளிய மாமுதல் விளக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கியத்தில் கடைசி வரிகள் வரும். செந்தமிழ் தெரியுதுங்களா? செந்தமிழ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தேர்ந்துன்னு சொல்லி வருது. செந்தமிழ் தேர்ந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெய்கீர்த்தியோடு இருந்திருக்கு. ஏன்னா பாதி காணும். அது இங்கே துவங்கி திருப்பூண சக்கரவர்த்தி பராக்கிரம பாண்டியருடைய கல்வெட்டு இந்த இடத்துல இருக்குங்க. நல்ல வெயிலுங்க. அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு உள்ளே வந்து இந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நிம்மதி கிடச்சிச்சு. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அங்கே போதும் அந்த கல்வெட்டு.
கல்வெட்டு ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. அனுபவிச்சு வந்த ஏதோ நிலம் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க போல. ஏன்னா இங்கே வந்து அனுபவிச்சு வந்தோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒருத்தர் பேர் வருது, என்னப்ப அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒரு பேர் என்ன அப்படின்றது இங்கே சிதைஞ்சிருக்கு. அனுபவிச்சு வந்தோன்னா அப்போ ஏற்கனவே அந்த லேண்டில் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. அதை வந்து இதில் வந்து குறிப்பிட்றாங்க. அனுபவிச்சு வந்தால் அந்த லேண்டை வந்து மாற்றி கொடுத்து வந்திருப்பாங்க. கொள்ள நீர் நிலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஆனால் என்னன்றது தெளிவாகவே தெரிலங்க. ஒன்று நம்ம மாவு வாங்கிட்டு வந்திருக்கணும் போல். நான் ஈஸியாக படிச்சிடலான்னு நினச்சேன். சைட்லலாம் கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு அப்படி இந்த பக்கம் வந்து வருது போல். இது வந்து அமுது செய்துன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இங்கே. அமுது செய்ய அப்படின்னா இப்போ இந்த கோவிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கோ இல்லை அமுது செய்கிறதுக்கோ தானங்கள் கொடுத்து வந்திருக்காங்க. அதுதான் இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அங்கேயும் கல்வெட்டு இருக்குது, 2 பக்கமுமே கல்வெட்டு இருக்குது. இது எங்கே துவங்கி எங்கிட்டு போகுதுன்னே தெரியல. இது மெய்கீர்த்தின்னு நினைக்கிறேன். இந்த கோவில் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கல்வெட்டுக்குள்ளே வந்து அதிகமாக சதலமடைஞ்சிருக்கு. நம்ம வரும்போது மாவோ இல்லை மையோ எதுவுமே எடுத்துகிட்டு வராதனால அதிகமாக சதலமடைஞ்சதை நம்மளால் படிக்க முடியல. ஆனால் இது வந்து பராக்கிரம பாண்டியர். எந்த பராக்கிரம பாண்டியர்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து குறிப்பிடுறாங்க திரிபுவன சக்கரவர்த்திகள் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ பராக்கிரம பாண்டியர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த மாரவர்மன் பராக்கிரம பாண்டியர்ன்றவர் யாருன்னா, முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்தில் வந்து இந்த பாண்டி நாட்டை வந்து ஆண்டுட்டு இருந்த ஒரு பாண்டிய மன்னர். அவரோட மெய்கீர்த்தியோடு இங்கே கல்வெட்டு வந்து இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே துண்டு துண்டாக இருக்குது. இங்கே பாதி வருது, இங்கிட்டு வருது. இது எங்கிட்டு தொடங்கி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. இங்கே ஒரு பேனலில் வந்து அவரோட பேர் இருக்குது, கீழே இந்த ஒரே லைனாக வருது. அதே மாதிரி இது எதோட சேர்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. நான் முழுவதுமே புகைப்படம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இதில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இனிமேல் தெரிவு பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றுமே தெரியல. இங்கிட்ட ஒரு வரி படித்தோம்னா அது வேறு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியில் பக்கம் பார்த்துட்டு திருப்பி நம்ம உள்ளே வருவோம். ஒரு 30 பேருக்குள்ளே இந்த கோவில் வந்து முழுவதும் வந்து மறைஞ்சிருக்குங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த கல்வெட்டுக்கள்லாம் என்ன செய்தி சொல்லுது அப்படின்றத கூட நம்மளால் படிக்க முடியாத அளவுக்கு இந்த இடம் வந்து மாறி போச்சு. கஷ்டமாக தாங்க இருக்குது. நம்ம ராஜகேசரி நகரம் திருச்சியில் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கல்வெட்டுலாம் முத்து முத்தாக இருக்கும் அந்த கோவிலில். அது சோழ நாட்டுக்கு வந்த நிலமை. ஆனால் அங்கே விட பாண்டி நாட்டில் தான் அதிகமாக இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே இருக்குது. இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் சென்னல்குடி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த கோயிலுக்கு வரலாம். அதுங்க கோயில் வந்து இன்னும் அருமையாக இருக்குது. இதை கட்டணும்னு நினச்சா நம்ம கட்டிடலாம். யாராவது முன் வந்து இதை வந்து பண்ணணும். அரசாங்கம் தான் இதை முன் வந்து பண்ணணும். நிறைய பேர் வந்து கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு பணத்தை சுருட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பின் பக்கத்தில் இருக்குது கல்வெட்டு, பின்னாடியும் இருக்குங்க. யாரோட கல்வெட்டு தெரியுதுங்களா? அது ஒரு கல்வெட்டு பார்த்தவனே படிக்க முடியும்னா அது இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக படிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. யாரோட கல்வெட்டுன்னு தெரியுதுங்களா? ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள். இன்னொரு வரி வருது, அதை கேளுங்க. சோனாடு வழங்கி அருளிய அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. யாருன்னு தெரியுதுங்களா? சோனாடு வழங்கி அருளிய
ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. என்னடா சிரின்னு சொல்கிறேன்னா இங்கே வாங்க கிட்ட, இங்கே ஸ்ரீ போடாமல் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ இது வந்து யாருன்னா தஞ்சையும் முரந்தையும் செந்தழல் கொளுத்தின நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய கல்வெட்டு. இது அவரோட கல்வெட்டு இந்த இடத்துல வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து தேவருக்கு யாண்டுன்னு போட்டு இங்கே யா போட்டிருக்காங்க. யானா 10, 10வது இருஞ்சோ நாட்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அது என்ன காரணத்துக்காக குறிப்பிட்றாங்கன்னு தெரில. முல்லைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. முல்லை குடியான ராசமாணிக்க நல்லூர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இருஞ்சோ நாட்டு இல்லைன்னா இருங்கோ நாட்டுன்னு இருக்கா, இருஞ்சோ நாட்டுன்னு தான் இருக்குது. ஸோ இருஞ்சோ நாட்டு முல்லை குடியான அப்படின்னு சொல்கிறாங்க. முல்லை குடியான ராசமாணிக்க நல்லூர் அப்படின்னு சொல்லி யாரோட பேரையே சொல்கிறாங்க. நல்லூவராயர் நினைக்கிறேன். நல்லூவராய அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. யாரோ ஒரு பேரை வந்து குறிப்பிட்றாங்க. ஒரு ஊரோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அப்போ இது துண்டு கல்வெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு தர்மமோ இல்லை ஏதோ ஒன்று குறிப்பிட்றாங்க. அதை குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டில் வந்து அந்த செய்தியை வந்து குறிப்பிட்றாங்க. இந்த கல்வெட்டில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ வந்து ஊர் சபை வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. ஊர் சபைன்னு என்னென்னா, சோழர்கள் காலத்துலேயும் பாண்டியர்கள் காலத்துலேயும் கிராம சபை, ஊர் சபை, நகர சபைன்னு 3 இருந்துச்சு. கிராம சபையில் பிராமணர்கள் இருந்தாங்க, ஊர் சபையில் மக்கள் இருந்தாங்க, அப்புறம் நகர சபையில் வந்து நகரத்தார் இருந்தாங்க, அதாவது வணிகம் பண்ணுறவங்க இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஊர் சபையில் இருந்தவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பாண்டியருடைய காலத்தில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க போல். அதை வந்து இங்கே குறிப்பிட்றாங்க. முல்லைக்குடியான ராசமாணிக்க நல்லூரில் இருக்கவங்க ஏதோ ஊரோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஏதோ சத்தியமாக இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. இது வந்து ஒரு சின்ன துண்டு கல்வெட்டாக தான் இருக்குது. நம்ம மாரவர்மன் சுந்தரபாண்டியருடைய கல்வெட்டு. கோயில் வந்து இன்னும் பின்பகுதியெல்லாம் இடியாமல் தாங்க இருக்குது. இவருங்க குரங்கு பூஜை பண்ணுற மாதிரி மேலே வந்து ஒரு சின்ன சிற்ப அமைப்பு வந்து வச்சுருக்காங்க. கோஷ்டங்கள்லாம் சும்மா தான் இருக்குது. கீழேயும் கல்வெட்டுகள் இருக்குங்க. நீர் பறந்து நெல் விளையும் நிலம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் வந்து ஒரு தான கல்வெட்டு தான். இப்போ என்னன்னா முழுவதும் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கனால இது ஏற்கனவே சுத்தம் பண்ணாங்களா அப்படின்றதும் தெரியல. கல்வெட்டு வந்து உள்ள இறைவனோட பேர் என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இது ஐயனார் கோவிலா சிவன் கோவிலா? ஏன்னா உள்ளே வந்து சம்மந்தமே இல்லாமல் உள்ள ஐயனார் சிலை வந்து இருக்குது. அவரோட 2 மனைவிகள் பூரண புஷ்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க 2 பேரோட அந்த உருவம் வந்து உள்ளே இருக்குது. அது பிற்காலத்தில் வச்சாங்களா இல்லை பாண்டியர் காலத்திலே வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அது ஒரு பழைய சிலை தான். அது கல்வெட்டுக்கள் இங்கேயும் இருக்குது. கோவிலுடைய முன்மண்டபம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக வந்து சுத்தம் படுத்திட்டு தான் இங்கே இருக்கிற கல்வெட்டுக்களையோ இல்லை மேலும் இருக்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. கோவில் வந்து இன்றைக்கி ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பாண்டியர்கள் மேலே என்ன ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய பாண்டியர்கள் கோயிலை இந்த மாதிரி வந்து அழிக்கப்பட்டிருக்குங்க. என்ன செய்ய, நம்ம மேலே தான் தப்பு. முதல் தப்பு நம்ம மேலே. நம்ம இதெல்லாம் வந்து கண்டுக்கிட்டு இருந்தோன்னா எனக்கு இந்த நிலைமையாக இருக்காது. அதுக்கப்புறம் செதறி கிடக்குங்க கல்லெல்லாம். கோயிலோட பலிபீடம், இது கோவிலுடைய பலிபீடம். அங்கே ஒரு கோவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற இறைவன் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்களா அப்படின்றதும் தெரியல. மூலவரை இங்கே பக்கத்தில் விசாரிக்கலாம்னு பார்த்தா யாருமே இல்லைங்க. சுற்றி பாருங்கள் யார் இருக்கான்னு. இங்கே ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒரு அருமையான இடம். என்ன வெயில் தான் பயங்கரமாக அடிக்குதுங்க. எனக்கு பின்னாடி இருக்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 850-900 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றி இருந்திருக்கும். நிறைய வேண்டுதல்களை வந்து வச்சுருந்துருப்பாங்க. அது ஏதோ சக்தியோ அதெல்லாம் அந்த கான்செப்டுக்கெலாம் நான் வரல. ஒரு வரலாறு இது. இந்த வரலாறை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருந்திருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் நம்ம தான் முதல் தப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தேடி பார்க்காம விட்டனால இந்த நிலைமை ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக சுத்தம் பண்ணலாம். யாராவது விருதுநகர் மாவட்டத்தில் சென்னல்குடி பக்கத்தில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து வேணால் அந்த கோயிலை சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம்.
எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே கோவில் ரொம்ப மோசமாக இருக்குது. எத்தனையோ கோவில் நம்மளும் பார்த்துருக்கோம். அங்கே சாமியாவது சும்மா யாராவது கும்பிடவாது போவாங்க. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, மொத்தமாக முடிஞ்சிச்சு. கோவிலும் இருக்கிறதே தெரியல. ரோட்டில் போகிறப்போ தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுமே தவிர இப்படி ஒரு கோவில் இருக்கிறது யாருக்குமே தெரியுமான்னு தெரில. பூரா முட்புதர் எல்லாமே மூடிடுச்சு இந்த இடத்த. மன்னர் காலத்தில் எழுதின எழுத்து இதெல்லாம். அதான் தெரியுது கல்வெட்டு. மன்னர் காலத்தில் எழுதினது இதெல்லாம் மாவு தடவி எழுதின பூரா படித்தாங்க. அந்த வந்து இந்த இதில் பூரா எழுதின பூரா படித்தாங்க. அது என்ன செய்தி சொன்னாங்க, ஏதாவது சொன்னாங்களா? அதில் என்ன இருக்குது அந்த மாதிரி? இந்த ஊருக்கு பாத்தியப்பட்டதுன்னு எழுத போட்டிருந்தாப்புல, ஏதோ மன்னர் போட்டு விட்டுருந்தாப்புல. சரி சரி. அந்த கல் தட்டினா மணி ஓசை கேட்கும். இந்த கல்லை தட்டினா எந்த கல்லுன்னா வெங்கல சவத்து மணி சவுண்டு கேட்கும். இந்த கல்லை தட்டணும்னு வச்சுக்கலாம், கல்லை தட்டணும்னு வச்சுக்கலாம், மணி சவுண்டு கேட்கும். இந்த தட்டணும். இந்த கோயில் இது பழைய 3 இதாக இருக்கும். 3 மண்டபம் அதான் கருவறை, அர்த்த மண்டபம், மண்டபம். இது என்ன கோயில்? பராமரிக்க சிவன் கோயில் தான். சிவன் கோயில் தான். சிவன் கோயில் தான். சிவன் எடுத்து அந்த காலத்தில் வெள்ளையர்கள் வந்து கோயில் நிறையா இருக்குன்னு சொல்லி ஏதோ கோயிலை பூரா சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சிலையை பூரா சேதப்படுத்தி அங்கே கொண்டே போட்டாங்க. அந்த அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முனிசாமி கோயில் மாதிரி இருக்கும் அந்த கடைசியில். ஆமாம், இங்கே இருக்க சிவனை தூக்கி அங்கே கொண்டே போட்டாங்க. ஓ, இறைவன் அங்கே இருக்காரு. ஆமாம், இங்கேயே ரெண்டு சிவன் கோயில் இருக்குது. இங்கேருந்து இந்த ஊருக்குள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது முந்தி சிவன் கோயிலாக தான் இருந்தது. அதை எடுத்து கம்மாக்குள்ளே கொண்டு போய் போட்டாங்க. இப்போ அதை எடுத்து ரோட்டு மேலே வச்சு அதை புதுசாக கோயில் கட்டிட்டாங்க. இப்போ இந்த கோயிலோட சிவன் வந்து அந்த அங்கே காட்டுக்குள்ளே கிடக்கு, பருத்தி காட்டுக்குள்ளே கிடக்கு. அதுக்குள்ளே கிடக்கு, பருத்தி காட்டுக்குள்ளே கிடக்கு. உள்ளே போனால் பார்க்கலாம். பார்க்கலாம். இங்கே உள்ள சிவன் வந்து அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அதை எடுத்து இங்கே கொண்டு வந்து பார்க்கணும்னு நினச்சாங்க, அது முடியல. இப்போ அங்கேயே நல்லா இது மாதிரி கட்டி அங்கே வழிபாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே பண்ணுறாங்க. ஆமாம், சும்மா சிம்பிளாக மரத்துக்கடியில் அப்படி சாட்சி கிடந்ததை நிமித்தி வச்சு இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் இருந்துச்சு. அது வேறு கோயில். இந்த காட்டுக்குள்ளே இருக்க கோயில். இங்கே உள்ளது இந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ஓ, சிலைகளில் திரும்ப வச்சுக்கிட்டாங்க. ஆமாம், சிலையை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் போட்டாங்க, சேதப்படுத்திட்டாங்க. சிவன் நல்லா இருக்காரு. அந்த முன்னாடி நந்தீஸ்வரரை மட்டும் சேதப்படுத்திட்டாங்க. அங்கே அதே மாதிரி அங்கே மெயினில் ரோட்டில் பார்த்துக்கிங்களா, அது வந்து சிவன் நல்லா இருக்காரு, நந்தி பகவானம் வந்து சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க அங்கே. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சிவன் நல்லா இருக்காரு, தத்ரூபமாக இருக்காரு. இந்த கோயிலை தான் ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். முந்தி வந்து வேலையெல்லாம் வெட்டி கொடுத்தோம். இது சுத்தம் பண்ண முடியாதானே? இதை சுத்தம் பண்ணலாம். நல்லா தொண்டல் நல்லா வந்து பார்க்குறவங்க வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஊர் மக்கள் ஒத்துழைப்பாங்களா அதை பண்ணுறதுக்கு? ஏன்னா கோயில் நல்லது தானே செய்யுங்கண்ணே. நல்லா செய்யறதை பற்றி யாரும் ஒன்றும் தப்பு கிடையாதுண்ணே. இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்தீங்களாண்ணே கோயில்? எடுத்துருந்தா வேலி பூரா வெட்டி பார்த்தோம். உள்ள இந்த மரம் முளைச்சி போச்சு. இதில் இந்த மரத்தை முளைக்க விட்டோம்னா கோயிலை பூரா 2 பிளாந்து விட்டுரும். ஆமாம், மரத்தை வெட்டினாத்தான் ஒன்றும் ஏமுங்க. கரெக்ட், இருக்கிறதும் போயிடும். ஆமாம், இருக்கிறதும் பிறகு பாதுகாக்க முடியாது. முன்னால் வந்து பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வேலி பூரா வெட்டி விட்டுருந்தோம். முல்லை பூரா வெட்டி விட்டுருந்தோம். இப்போ நீங்கள் மாவு வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த காலம். அதான் நாங்கள் மாவு எடுத்துகிட்டு வராமல் விட்டோம். அது காலத்துக்கு மேலே உள்ள கோயில் வந்து 1150 இருக்க கல்வெட்டு இருக்குது. குலோத்துங்கனோட காலத்தில் பண்ணியிருக்காங்க, பராக்கிரமம் பண்ணியிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? அதான் ஏற்கனவே இங்கே நான் வீடியோ போட்டுருந்தேன். சரிங்க. அந்த வீடியோ பார்த்து வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எடுத்து விட்டாங்க. நிறைய வீடியோ போட்டுருந்தேன். நல்லா இருக்கும் பார்த்தோம். இந்த உள்ள இங்கே இருந்த சிவனை தான் தூக்கி கட்டி அங்கே வந்து போட்டாங்க. இப்போ அங்கே ஐயனார் சிலை ஒன்று இருக்குது. ஐயனார் சிலை இது வெளியே இதில் இருந்தது. வெளியே இருந்தது தூக்கி உள்ள கிடக்கு. உள்ளக்கே பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபம் 3 மண்டபம் பார்த்தீங்களா. ஒரு இதாக ஆயிடுச்சு. இங்கே இந்த கல்வெட்டில் மட்டும் இருக்குது யார் என்னன்ட்டு. இங்கே இந்த கல்வெட்டோட அந்த கல்வெட்டை படித்து பாருங்கள், மாவு தடையை பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அதாவது கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ பராக்கிரம பாண்டிய தேவருக்கு ஆண்டு 2வது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது இந்த மதுரோதய வளநாடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த ஊரோட பேர். இது வந்து சென்னல்குடி கிடையாது, இதுக்கு வேற பேர். முதல்ல சென்னல்குடி கிடையாது, வேற பேர்.
என்ன பேருண்ணே ஏதோ கண்ணூர்னு எது வருதா? இல்லை கண்ணூர் இல்லை, செல்லில் போட்டு விட்டுருந்தேன். சரி. ஏன்னா இதில் இருக்கு ஏதோ கரை மந்தை ஏதோ வளநாடுன்னு போட்டிருக்காங்க ஊரோட பேரை. நான் அதிகமாக படிப்பேன். இது அதிகமாக வந்து நான் மாவு போட்டு படிக்க மாட்டேன். ஏன்னா அது சுத்தமாக க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போய்டும். மாவோட விட்டுட்டு போயிட்டோன்னா நான் அதனாலே அப்படியே படிப்பேனா. சரி இங்கே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அது மொத்தமாக ஆயிடுச்சு. நீ அடுத்து போகிற இடங்கள்ல மாவு வாங்கிட்டு போயிடணும் போல். இங்கே உள்ள சிவனை பார்க்கணும்னா அந்த அங்கே போகணும். இங்கே பக்கத்தில் தான். போகலாங்களா? போகலாம், வாங்க போகலாம். எங்கிட்ட போகணும்? இதுலேயே போயிடலாமா? முள்ளு தானே பயங்கரமாக இருக்குது. வெட்டி விட்டாங்க, அவ்வளோதான். வெட்டி விட்டோம்னா இந்த இடத்த அதை எடுத்து கம்மாக்குள்ள போட்டாங்க அப்போ உள்ள இருந்தவங்க. ஆமாம், சிவனத்துக்கு கம்மாக்குள்ள போட்டாங்க. கம்மாக்குள்ள போட்டாங்க. அது பல வருஷமாக கம்மாக்குள்ள தான் கிடந்துச்சு. எடுத்துட்டிங்களா? அதை எடுத்து இப்போ வெளியே ரோட்டு மேலே வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? அங்கே ஓ, சந்தன வாடை, சந்தனம், கவாது வாடை பயங்கரமாக மணக்குள்ள இந்த இடத்துலங்களா? சூறாவளி காற்று மாதிரி கரெக்டாக ஒரு டயத்துக்கு ஒரு பாய்ச்சல் வருவார். சரி. சூறாவளி போல் வருவாப்புல. நீங்கள் போட்டிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த இருக்கார்ல இருந்தாலா அங்கேருந்து இறைவனா? அப்பா, இந்த நந்தி அங்கேருந்து தானே? இடபம். நம்ம பாண்டியர் காலத்து இடபம் நந்தி சிலை. அதாவது அந்த இருக்காருங்க இறைவன். பாண்டியர்களுக்கே உரித்தான சதுர உடைய ஆவுடையில் வந்து இறைவன் வந்து இருந்திருக்காரு. பரவாயில்ல, இறைவனை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். அண்ணன் புண்ணியத்தில் வந்து இறைவனை பார்த்துட்டேன் இன்னைக்கு. இவர் தான் உள்ளே வச்சுருந்துருக்காங்க. அவர் தூக்கிட்டு வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கண்ணே? எப்போ கொண்டு வந்தீங்க வச்சாங்க? எங்கள் அப்பா சின்ன பிள்ளைல, எங்கள் தாத்தாவுக்கு முன்னால் இது பண்ணது. எங்கள் தாத்தாவுக்கு முன்னால் இங்கே இருந்தது. அதுவும் இப்படி கிடையாது. சாஞ்சமான தான் கிடந்துச்சு. பாதி மண்ணுக்குள்ளே அடைஞ்சி, திரும்ப மேலே தூக்கி வச்சு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே அங்கேருந்து இங்கே ஒதுக்கி போட்டாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த காலத்தில் இங்கே மண்ணுக்குள்ளே கிடந்ததுனால அதை தூக்கி இப்போ மேலே வச்சு ஊர் மக்கள்லாம் சாமி போகலாம். அந்த கோவிலை திருப்பி ரெடி பண்ணிவிட்டு இறைவனை தூக்கி உள்ள வைக்கணும். அந்த புண்ணியம் யாருக்கு கிடைக்குன்னு பார்ப்போம்ண்ணே. செஞ்சுருவோம்ண்ணே. இது அந்த சிலைகளும் உள்ளே இருந்ததாங்கண்ணே. விநாயகர் ஒருத்தர் இருக்காரு. அங்கே ஒரு விநாயகர் பார்த்துருப்பாங்களா? ஆமாம், பின்னாடி ஒரு விநாயகர் இருந்தார். ஒரு சண்டிகேஸ்வரர். என்ன கரிசல் காடாண்ணா இது? பருத்தி காடு. எல்லா வேலையும் இங்கே எல்லாமே விளையும். பருத்தி காட்டுக்குள்ளே கிடந்து அந்த சாமி. முதல்ல இந்த கோவில் வந்து இப்படி ஆனதுக்கு காரணமே நம்ம தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னா, நம்ம முருகனை வந்து சொன்னார், இங்கே வந்து கல்லை வச்சு தட்டி பார்த்தா இசை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நிறைய பேர் அப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவரை இன்னொரு விஷயம் சொல்கிறார், இங்கே இருக்கிறது எல்லாமே நிறைய காணாமல் போகுது அப்படின்றாரு. என்ன காரணம்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது ஏன் மேலே போய் வைக்க போகிறாங்க இசை இதுன்ட்டு? ஸோ அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி கல்லை தட்டி தட்டி அடிக்கிறதுனால இது இன்னும் டேமேஜ் தான் ஆகும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் பிரம்மதேசத்தில் ஒரு கோவிலில் இசை தூண்னு சொல்லி தூண்களை போட்டு அடிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கல்லோட தன்மை, அந்த சத்தம் வருது கல்லோட தன்மையினால் அந்த இது வரும். அதே மாதிரி தாராசுரத்தில் இசை படிக்கட்டுன்னுவாங்க, அது இசை படிக்கட்டும் கிடையாது. அந்த மாதிரி தனியாக அவங்க எதுவுமே பண்ணலை. பண்ணியிருந்தாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, வேறு எங்கேயாவது இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது வந்து கிடையாது. அதை யாராவது தட்டி பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் பயங்கரமாக தட்டுறாங்க போல். அதனால் கோவில் தான் டேமேஜ் ஆகுது. அதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்க. ஸோ அது வந்து தப்பு. இங்கெல்லாம் பாருங்கள், மேலே தட்டி தட்டி விரிசல் விட்டுருச்சு அந்த இடம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில யூடியூபர் நம்மள மாதிரி இருக்கவங்க வந்து இங்கே தட்டினா இசை வருது அப்படின்னு சொல்லிட்டு வியூஸுக்காக சொல்கிறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, அது தப்பு. இப்படி தட்டுறதுனால கோவில் டேமேஜ் தான் ஆகுமே தவிர, ஒருவேளை கோவில் நல்லா இருந்து இசைகள் இருந்துச்சு, கல்வெட்டில் போட்டிருக்கான், இல்லை அப்படி ஒரு பாரம்பரிய இருக்கலாம் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம்.
ஒன்றுமே இல்லாத கோயில் வந்து கல்லை வச்சு தட்டி இங்கே வந்து சத்தம் வருது அப்படின்றது வந்து தப்புங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்ம இவருக்கு இதெல்லாம் கீழே விட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது விழுக ஆரம்பிக்கும். ஒரு சப்போர்ட் போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம மீட் எடுக்கணுமே தவிர இந்த மாதிரி அழிக்கக்கூடாது. நம்ம இங்கே பிள்ளையார் இருக்காருல்லண்ணே. ஆமாண்ணே. இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சின்ன பிள்ளையில இந்த பிள்ளையாரை தொட்டால் தலைவலிக்குன்னு சொல்லி எங்களை பயன்படுத்திட்டாங்கண்ணே. இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாதுக்காண்டி இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் பால் அடைஞ்சு கிடக்கும். இந்த கோயில் மண்டபம் பால் அடைஞ்சு கிடக்கிறதுனால இந்த பிள்ளையாரை போய் தொட்டாங்க யாரும், இந்த பிள்ளையார் தொட்டா தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை பயன்படுத்தி விட்டாங்க. அது மாதிரி வேறுவாதி யாருமே இங்கிட்டு வரமாட்டாங்க, கோயில் பக்கம் வரமாட்டாங்க. அதனாலேயே இந்த கோயில் இப்படி கிடக்குங்க. கரெக்ட். அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தான் காரணம். ஒரு பயமுறுத்தி வச்சுறாங்க. கோயில் வந்து பேய் இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்துறது, இந்த தொட்டால் தலைவலி வரும் அப்படின்றது. அதனால இந்த பக்கம் யாருமே வர்றது கிடையாதுங்க. இப்போ தெரியுது அந்த கோயிலும் எப்படி ஆகுதுன்ட்டு. நம்ம தான் இங்கே காரணம். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த காலத்து ஒரு குத்து விளக்குங்க. விளக்கு எரிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அதுப்போ அங்கே ஏதோ உரல் ஒன்று கிடந்துச்சு. பார்ப்போம். எல்லாம் மாற்று போட்டு எடுத்தார். இப்போ வயசானதால ஒன்றும் எடுக்க முடியல. சரி சரி சரி. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு செக்கு உரலுங்க இது. இதில் வந்து கல்வெட்டோடு இருக்குது. ஏதோ ஒரு நல்லூர்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னா இந்த ஊரோட பேர் என்னன்னு தெரியும். இந்த கல் வந்து, அதாவது இந்த உரலை வந்து ஒருத்தர் செஞ்சு கொடுத்து வந்திருப்பார். அவரோட பேர் தான் வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க. தாத்தாவுக்கு முன்னால் இருக்க அந்த பழைய உரல்னே இது பயன்படுத்தியிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்காங்க, அந்த காலத்தை பயன்படுத்திக்காங்க. அதுக்கப்புறம் கேட்பாரட்டு போயிடுச்சு. ஒரு 1000 வருஷம் பழமையான செக்கு உரல் இது. இதில் எண்ணெய் எடுத்திருப்பாங்க, இது ஏதோ பண்ணியிருக்கலாம். இங்கே இதை கொடுத்தவரோட பேர் தான் இதை சுற்றி இருக்கும். நன்கொடையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கோவிலில் வந்து நன்கொடை உபயம்னு கொடுக்கல, அது மாதிரி இதை செஞ்சு இந்த கல் உரலை வந்து செஞ்சு கொடுத்தவரோட பேர் வந்து இங்கே இருந்திருக்கும். இப்போ இந்த கோயிலை கும்பிட்றாங்களே, ஆமாம், இங்கே அவங்க வந்து இப்போ சாமியை கும்பிடுவாங்க. இந்த ஊரில் அந்த பிள்ளையாரப்பா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பிட்றாங்க. அதுவே பெரிய விஷயம் தான். இந்த கோயிலை சாமி கும்பிட்றாங்களா வந்து கும்பிடுவாங்க. மகிழ்ச்சி. அது வரைக்கும் ரொம்ப நன்றிண்ணே. சரிங்க. இந்த காணொலியில் இந்த கோயிலுடைய நிலைமையை பார்த்து இருந்திருப்பீங்க. இங்கே இருக்கிற கல்வெட்டுகளையும் பார்த்து இருந்திருப்பீங்க. நம்ம மாரவர்மன் சுந்தர பாண்டியருடைய கல்வெட்டும் மாரவர்மன் பராக்கிரம பாண்டியருடைய கல்வெட்டுமே இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னா, விருதுநகர்லேருந்து சென்னல்குடி அப்படின்ற கிராமத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து இந்த கோவில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வந்துடலாம் உள்ள. ஸோ இந்த கோயிலில் பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி ஒரு நிலையில் இருக்குது அப்படின்றத. அது போக இறைவனை வந்து நம்ம முருகனை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சார். ஸோ இங்கேருந்து இன்னொரு 500 மீட்டரில் தள்ளி வந்து இறைவனை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்கிறது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து முன்னேற்றி கொண்டு வந்து இந்த கோவிலை வந்து வழிபாட்டு கொண்டு வரலாம். கொஞ்சம் வேலை பார்த்தாலே கோவிலை வந்து இன்றைக்கி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்துமே இந்த கோவிலை வந்து நம்ம மீட்டெடுக்கலாம். காத்துருங்க, அதுக்கான ஒரு முயற்சி எடுப்போம் நம்ம கண்டிப்பாக. இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கீழெல்லாம் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று காணொலியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காலையில் முடிச்சுக்கிறேன். நன்றி.